ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜெயந்தி செந்தில்குமார். இன்றைக்கி எங்களுக்கு லீவுங்க. அதனால் எங்கள் வாழைத்தோட்டத்துக்கு போய் நானும் என் பையனும் பூ பறிச்சுன்னு வரலான்னு போயிட்டேங்க. பாருங்கள், அவனுக்கு எட்டலை இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பூவை பறிக்கிறாங்க. பாருங்கள், பறிச்சிட்டான்னு நினைக்கிறேன். பறிச்சிட்டாங்க. பறிச்சிட்டு அடுத்தது தேடிக்கினே போகிறோங்க நாங்கள். இப்போ நிறைய பூ இருந்துச்சு, எல்லாத்தையும் வெட்டி கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு 5 பூ பறிக்கலாம் அப்படின்னு சொல்லி தாங்க போய் தேடுறோம். கிடச்சிருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே என் பையன் தேடி தேடி பறிக்கிறான். பாருங்கள், இதெல்லாம் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டாங்க. இப்படி எடுத்தால் தாங்க இப்போ இந்த வாழைக்காயெல்லாம் பெருக்கும். அதனால் இந்த பூவெல்லாம் வெட்டி எடுத்துட்டாங்க. பாருங்கள், அடுத்தது ஏதாவது ஒன்று கிடைக்குதா அப்படின்னு சொல்லி தேடுறோம். நாங்களும் என் பையன் ஒரு பக்கம் தேடுறான், நான் ஒரு பக்கம் தேடுறேன். பாருங்கள், இதெல்லாம் நல்லா இப்போ கொலை வந்துருக்கு. இதை நாங்கள் பாதுகாத்து வச்சுருக்கணும். யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஐயா வருவாங்கள்ல, காற்றும் மழையும் வருவாங்க, இனி வருவாங்க, அவங்களுக்கெல்லாம் இதை நாங்கள் பாதுகாத்து வச்சுருக்கணுங்க. அப்போ தான் இந்த தோட்டத்தை நாங்கள் நல்லா அறுவடை செய்து நாங்கள் அதில் காசு பார்க்க முடியும். இந்த ஒரு பூ இருக்குது, இதையும் என் பையன் கட் பண்ணி எடுக்கிறாங்க. எடுத்துக்கிட்டு இன்றைக்கி நம்ம ஏதாவது ஒன்று வாழைப்பூ வச்சு சமைச்சே ஆகணும். நம்ம ஏற்கனவே வாழைப்பூ வச்சு வீடியோலாம் போட்டிருக்கேன், அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்குறீங்க, ஷேர் பண்ணுங்கள், வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். என்னடா கெஞ்சுறாங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. நீங்கள் என்கரேஜ் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய வீடியோ போட எனக்கு ஆசையாக இருக்குங்க. சரிங்களா? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்களை ரொம்ப மோட்டிவேட் பண்ணுறாங்க. நீங்களும் அது மாதிரி நிறைய பேர் பார்க்குறவங்க ஷேர் பண்ணுங்கள், வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அது ஒரு பூ இருக்குது, இதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னொன்று, இதுக்கப்புறம் ஒரு சூப்பரான ஒரு வீடியோ நான் இதில் காட்ட போகிறேன் பாருங்கள். எண்டில் எங்கள் வாழைத்தோட்டத்தில் ஒரு விருந்தாளி வந்திருக்கிறாங்க. அவங்க டெய்லியும் வராங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் போய் பார்க்கவே இல்லை. எல்லோரும் எங்கள் விருந்தாளியை வெல்கம் பண்ணியிருக்காங்க. ஆனால் எங்கள் விருந்தாளியை நான் மட்டும்தான் பார்க்கல. அவரை இன்றைக்கி நான் பார்த்துட்டேங்க. உங்களுக்கும் நான் காமிக்கிறேன் யார் அப்படின்னு சொல்லி. பார்த்துட்டே வாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வாழைத்தோட்டத்து பயிர் வச்சு அதை அறுவடை பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலைங்க. என் ஃப்ரெண்டு, எங்கள் விருந்தாளி பார்த்துட்டேன். இங்கே பாருங்கள், நீங்களும் பாருங்கள், யாருன்னு தெரியுதா? பாருங்கள், கிட்ட கொஞ்சம் காமிக்கிறேன். அவர் போயிட்டே இருக்கிறாரு. நான் வந்தால் வேணான்னு சொல்லிட்டு போகிறாரு. பாருங்கள், அது தெரியுதா? மயில் தான். நான் பார்த்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நான் கிட்ட எங்கள் ஹஸ்பண்ட்லாம் சொல்லியிருக்காங்க, நிறையா இருக்குது, நீ வந்து பாருன்னு. நான் அதிகமாக போக மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், வயலுக்கு தோட்டத்துக்கெலாம் போக மாட்டேன். இன்றைக்கி எங்களுக்கு லீவு, அதனால் என் பையனை கூப்பிட்டுன்னு வாடா போவோம், போய் ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா எங்கள் விருந்தாளியை நான் பார்த்துட்டேன். பாருங்கள், கிட்ட உங்களுக்கு காமிக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுறேன். அது கொஞ்சம் சத்தம் கேட்டு அப்படியே கொஞ்சம் மூவ் ஆகிட்டே இருக்குது. ரொம்ப கிட்ட போனால் அவர் பாப்பாரான்னு தெரில, ரொம்ப பிஹேவ் பண்ணுறாருங்க அவர். பாருங்கள், பார்த்துட்டு கிட்ட காட்டினா பாருங்கள், ரொம்ப பெருசாக இருக்கான். தோகைலாம் விரித்து அழகாக வருது அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்கார் சொன்னாருங்க. பாருங்களேன், கிட்ட பாருங்கள், இதுதான், இவ்வளோ தான் என்னால் கிட்ட பார்க்க முடிச்சு. அதுக்கு மேலே அவர் போயிட்டார். என்னை பார்க்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாருங்க. சரி, ஒரு வழியாக அப்படியே நம்ம எல்லாத்தையும் பூவெல்லாம் பறிச்சுக்கிட்டு அப்படியே வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.